எப்படி என் புருஷனையும் பிரிச்சுட்ட? உன் புருஷனையும் பேச்சு கேக்குறது இல்ல. இப்படி ஒரு கேவலமான புத்தி உனக்கு எங்க இருந்துமா வந்தது? என்ன யோசனையில் இருக்காங்க? செல்வி, என்ன ரெண்டு பேரும் ஏதோ யோசனையில் இருக்கீங்க போல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. சண்முக அண்ணன் ஹோட்டலுக்கு வரலையா இன்னும்? பக்கத்துல தான் போயிருக்கான். ஒரு சின்ன வேலை தான், அதை முடிச்சிட்டு உடனே வந்துருவான். பா, இப்ப எதுக்கு சண்முக அண்ணன் கிட்ட வேலை வாங்கிட்டு இருக்கீங்க? மா, எங்கம்மா அவன் சொன்னா கேக்குறான்? என்ன ஒரு வேலை செய்ய விடுறது இல்லம்மா. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவன் தான் பாக்குறான். இதோ சண்முகம் வந்தாச்சு. வாப்பா. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் மாமா. என்ன மாப்பிள்ள, உங்க அக்கா மகா என்ன முடிவுல இருக்கா? நீங்க எல்லாரும் அவகிட்ட பேசி பார்த்துட்டீங்களா? என்னதான் சொல்றா? என்ன மாமா, உங்களுக்கு தெரியாதா? அன்னைக்கு நடந்த சம்பவத்துல இருந்து அக்கா இன்னும் வெளியே வரவே இல்லை. ஆமாண்ணே, அண்ணியோட நிலைமைய பார்க்கும்போது எங்களுக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. மாமா, நாங்க அக்காவோட நிலைமை எடுத்து சொல்லிட்டோம். ஆனா நீங்க என்னடானா... மாப்பிள்ள, இப்படி கஷ்டப்பட சொல்லி யார் வற்புறுத்தினாங்க? தாலி கட்டின புருஷன்னா என்ன அவளை கொடுமைப்படுத்தினா? என் கூட வா, ரெண்டு பேரும் தனி கொடுத்தல வாழலான்னு சொன்னேன். உங்க அக்கா அதுக்கு புடி கொடுக்க மாட்டேன்னு புடிச்ச புடியிலே நின்னா நான் என்ன பண்ண முடியும்? அண்ணே, நீங்க மகானிய பத்தி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அவங்க இப்ப பெரிய போராட்டத்துல இருக்காங்க. அம்மா அப்பா தம்பிங்கன்னு குடும்பத்தை விட்டு வர முடியாம, உங்களையும் பிரிஞ்சிருக்க முடியாம இருதல கோழி எறும்பு மாதிரி தவிச்சு போயிருக்காங்க. நீங்க தான் அண்ணியோட நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசை மாத்திக்கணும். மாமா, அப்பா ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை பேசிட்டாருன்னு நீங்க யாருமே வேணான்னு குடும்பத்தை உதறி தள்ளிட்டு வந்துட்டீங்க. ஆனா அதுக்கப்புறம் அதை நினைச்சு எல்லாரும் எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. சண்முகம், இவ்வளவு காலம் நீ தனியா இருந்த, அதனால நீ எங்க கூட இருந்த. அப்போ உன் குடும்பம் எங்க இருந்ததுன்னு உனக்கு தெரியாது. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஆனா கண்ணு முன்னாடியே குடும்பத்தை வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுத்தி பாக்குறது அவ்வளவு நல்லது இல்ல. ஆமா சண்முகம், அந்த குடும்பத்துக்காக நான் சும்மா சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். உன் பொண்டாட்டிக்காக தான் பேசுறேன். புருஷனுக்காக பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்காக புருஷனும் எதை வேணாலும் விட்டு கொடுத்து போலாம். நீ நல்லா யோசிச்சு நல்ல முடிவா எடு. இத பாருங்க, நீங்க எத்தனை பேர் சொல்லியும் நான் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியும், உங்க குடும்பத்து மேல விசுவாசம் மட்டும் இல்ல, உயிரியே வச்சிருக்கேன். நீங்க சொன்னா நான் என் உயிரை கூட கொடுப்பேன். செத்துடுறான்னு சொல்லுங்க, இப்பவே செத்துடுறேன். அண்ணே, என்ன? ஆனா இந்த ஒரு விஷயத்தை தவிர எதை வேணாலும் என்னால கேட்க முடியும். மரியாதையை இழந்த அந்த வீட்டுல நான் திரும்பவும் அந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க முடியாது. என்னை திரும்பவும் போக சொல்லி சொல்லாதீங்க ஐயா. மாமா, நீங்களே இப்படி பேசினா எப்படி மாமா? இத பாரு மாப்பிள்ள, உங்க அக்கா மனசுல இருக்கிற வேதனைய கோபமாவோ அழுகையாவோ உங்க எல்லார்கிட்டயும் வெடிச்சு காமிச்சு முடிச்சிட்டா. ஆனா எனக்குள்ள இருக்கிற வேதனைய நான் உள்ளுக்குள்ளேயே பூட்டி வச்சு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். அதையும் தாண்டி மகா பண்ற ஒவ்வொரு தப்பையும் பொறுத்து போறதுக்கு காரணம் அவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறதுனால்தான். இத புரிஞ்சுக்கிட்டு எப்ப அவ என்னை தேடி வந்தாலும் அவளை ஏத்துக்க தயாரா இருக்க. அது வரைக்கும் நான் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல யாரும் என்ன வற்புறுத்தாதீங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாமா,